கோச்சாரத்திலேயே வலிமையான கிரகம் சனி. கோச்சாரத்தில் ஜென்ம சனி, அஷ்டம சனி நடக்கிற காலகட்டம் தான் மனிதனோட கடுமையான காலகட்டம். எல்லாருக்கும் ஜென்ம சனி, அஷ்டம சனி நடந்தாலும் கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஜென்ம சனி நடக்கிற காலத்தில் தசாபுத்தி அமைப்பு நல்லா இருந்ததுன்னா அவங்க பெரிய அளவில் துன்பப்பட மாட்டாங்க. கோச்சாரம், தசாபுத்தி அமைப்பு ரெண்டுமே சரியில்லாத நேரத்தில் தான் ஒருத்தவங்க பெரிய துன்பம், மீள முடியாத கஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்க. இதோட அடிப்படையில் மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்களுக்கு புதன் தசையோ புதன் புக்தியோ நடக்கிற காலகட்டத்தில் ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நடந்தால் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். அதேமாரி ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்கிற குருவோட தசையோ புக்தியோ நடக்கிற காலத்தில் ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறப்ப ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதேமாரி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையோ செவ்வாய் புக்தியோ அஷ்டம சனி 7 நாடு காலகட்டத்தில் வரப்போ ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனை அடுத்து கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி தசையோ சனி புக்தியோ, அதனை தொடர்ந்து ராகு தசை ராகு புத்தி நடக்கிற காலகட்டத்தில் வர 7 நாடு அஷ்டம சனி ரொம்ப கடினமானதாக இருக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையோ செவ்வாய் புக்தியோ வர காலகட்டத்தில் வர அஷ்டம சனி 7 நாடு கொடுமையானதாகவும், அதனை அடுத்து துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசையோ குரு புக்தியோ நடக்கிறப்ப 7 நாடோ அஷ்டம சனியோ வரக்கூடாது. விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தசையோ புதன் புக்தியோ நடக்கிற காலகட்டத்தில் ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ வரக்கூடாது. அதனை அடுத்து தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடக்கிற காலகட்டத்தில் ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நடக்கக்கூடாது. அதனை அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசையோ சூரிய புக்தியோ நடக்கிற காலகட்டத்தில் வர அஷ்டம சனியானது அல்லது ஜென்ம சனியானது ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்களுக்கு சந்திர தசையோ அல்லது சந்திர புக்தியோ நடக்கிற காலகட்டத்தில் வர ஜென்ம சனி அஷ்டம சனி. மீன லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்களுக்கு சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடக்கிற காலகட்டத்தில் வர ஜென்ம சனி அஷ்டம சனி மிகவும் கடினமானதாக இருக்கும். இந்த 6-8 தசாபுத்தி அமைப்பு நடக்கிறப்ப வர ஜென்ம சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் புதக்குழியில் மாட்டிக்கிட்ட மாரி மீள முடியாத துன்பமான அமைப்பில் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் பிறந்ததுலேருந்து இந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு கஷ்டமான காலமாக இருக்கும் இந்த காலம். இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் அவங்கள சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. வீட்டில் எந்த சுபகாரியமும் நடக்காது. எல்லாருக்கும் உடல்நல பாதிப்பும் இருக்கும். மருத்துவ செலவு வீண் செலவு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோன்னு இருக்க முடியாது. எந்த காரியத்தை தொட்டாலும் ஜவ்வாக இழுத்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி சொந்தக்காரவங்களும் விரோதியாக ஆகிற நேரம். நம்ம நல்லதே செஞ்சு ஒருத்தவங்களுக்கு செஞ்சாலும் அது கெட்டதாக தான் அடுத்தவங்க பார்வைக்கு தெரியும். நம்ம நேசிக்கிறவங்க கூட நம்மளை வெறுக்கிற காலகட்டம். இதெல்லாம் தாண்டி ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஒரு மனுஷன் பிறந்தையிலேருந்து வாய் விட்டு அழ வைக்கிற நேரமாக இது இருக்கும். இந்த கடினமான நேரத்தில் நம்ம நம்ப வேண்டிய ஒரே அமைப்பு கடவுள் வழிபாடு மட்டும்தான். குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. ஆஞ்சநேயர் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.